தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, எபோலா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணிக்க வேண்டாம் என மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கு பயணிக்க வேண்டாம் என்றும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஜெயிலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயிலானி, தகவல்கள் என்ன? வணக்கம். எபோலா வைரஸ் பரவல் என்பது தற்போது உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி வருகிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த எபோலா வைரஸ் பரவல் என்பது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதன் காரணமாக அவசர நிலை பிரகடனத்தை WHO அறிவுறுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக இந்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம், அத்தியாவசியமற்ற ஆப்பிரிக்கா பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்பதாக தற்போது மத்திய சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த எபோலா வைரஸ் பரவல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதாக அனைத்து மாநிலங்களுக்கும் மாநிலத்தின் சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கும் இந்திய சுகாதாரத்துறை சார்பில் சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டது. அதில் விமான நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வருபவர்களை உரிய முறையில் சோதனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு எபோலா வைரஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது WHO சார்பில் அவசர நிலை பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் இந்தியாவில் இருந்து சூடான் உள்ளிட்ட தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்பதாக இந்திய சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.